ஒவ்வொரு வருடமும் கோடை காலத்தின் உச்சமாக வருவதுதான் அக்னி நட்சத்திரம். இதை கத்ரி வெயில் என்றும் சொல்வார்கள். 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை அக்னி நட்சத்திர காலம் மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை வரை மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கிறது. இந்த காலகட்டத்தில் நெருப்புக்கு அதிபதியான கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிப்பார். இதனால்தான் வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் இது வெறும் வானிலை மாற்றம் மட்டுமல்ல, ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இது மிகவும் சக்தி வாய்ந்த, கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலத்தில் நாம் செய்யும் சிறு தவறுகள் கூட வாழ்க்கையில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும், அதே சமயம் தர்ப்பை புல் போன்ற சித்தர்களின் எளிய ரகசியங்கள் நம்மை எப்படி காக்கும் என்றும் அறிவியலோடு இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். அக்னி நட்சத்திரத்தில் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய அந்த 7 காரியங்கள் மற்றும் 5 சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். 1. பூமி தொடர்பான வேலைகளை தவிர்க்கவும். பூமி காரியம். முதலாவதாக பூமி பூஜை போடுவது, வீடு கட்ட அஸ்திவாரம் தோண்டுவது, கிணறு அல்லது ஆழ்துளை கிணறு அமைப்பது போன்ற பூமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு புதிய வேலையையும் இந்த 25 நாட்களில் தொடங்கவே கூடாது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வேலைகளையும் முடிந்தவரை ஒத்திவைப்பது நல்லது. சித்தர் பார்வை. சித்தர்களின் வாக்குப்படி அக்னி நட்சத்திர காலத்தில் பூமி தாய் உச்சகட்ட உஷ்ணத்தில் இருப்பாள். இதை பூமி கொதித்தல் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் பூமியை காயப்படுத்தி தோண்டி எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது அந்த இடத்தின் நுட்பமான ஆற்றல் ஓட்டத்தை, எனர்ஜி ஃப்ளோ பாதிக்கும். சூட்சும ரகசியம். அக்னி நட்சத்திர காலத்தில் பூமியிலிருந்து வெளிப்படும் வெப்பக்கதிர்கள் மிகவும் தீவிரமானவை. இந்த நேரத்தில் அஸ்திவாரம் அமைத்தால் அந்த வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு நிம்மதியின்மை, தேவையற்ற உடல் உபாதைகள் மற்றும் காரிய தடைகள் ஏற்படக்கூடும் என்று சித்தர்களின் ஓலைச்சுவடிகள் எச்சரிக்கின்றன. பூமியை ஒரு உயிர் உள்ள பொருளாக மதித்த நமது முன்னோர்கள் அவள் ஓய்வெடுக்கும் இந்த வெப்ப காலத்தில் அவளுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர். 2. பசுமைக்கு ஊறு விளைவித்தல், மரம் மற்றும் விதை ரகசியம். விவசாயிகள் விதை விதைப்பதையும் புதிய மரம் செடிகளை நடுவதையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதேபோல பச்சையாக இருக்கும் எந்த ஒரு மரத்தையும் வெட்டுவது மகா பாவமாக கருதப்படுகிறது. சித்தர் பார்வை. ஒரு உயிர் தோன்றுவதற்கு தகுந்த சூழல் அவசியம் என்பது சித்தர்களின் வாக்கு. அக்னி நட்சத்திர காலத்தில் பூமி தகிக்கும் போது ஒரு விதையை ஊன்றுவது என்பது கொதிக்கும் நீரில் உயிரை தேடுவதற்கு சமம். இந்த வெப்பத்தில் விதைக்கப்படும் விதைகள் வீரியம் இழக்கும் அல்லது முறையாக வளராது. சூட்சும ரகசியம். சித்தர்கள் தாவரங்களை ஓரறிவு கொண்ட உயிர்கள் என்று மட்டும் பார்க்கவில்லை. அவை பிரபஞ்சத்தின் வெப்பத்தை உள்வாங்கி நிலத்தை குளிர்விக்கும் இயற்கை ஆன்மாக்கள். அக்னி நட்சத்திர காலத்தில் மரங்கள் தங்களை சுற்றியுள்ள உஷ்ணத்தை உறிஞ்சி நமக்கு பாதுகாப்பாக செயல்படுகின்றன. அத்தகைய சூழலில் ஒரு பச்சை மரத்தை வெட்டுவது என்பது நம்மை பாதுகாக்கும் கவசத்தை நாமே கிழிப்பதற்கு சமம். மரங்களை வெட்டுதல் பிரபஞ்சத்தின் உயிர் ஆற்றலை, பிராணா எனர்ஜி சிதைக்கும் என்று சித்தர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே இந்த பசுமை அழிப்பு உங்கள் வம்சத்திற்கே தோஷத்தை ஏற்படுத்தக்கூடும். 3. மனையடி மற்றும் குடியேற்றம். வாஸ்து ரகசியம். புதிதாக கட்டி முடித்த வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்வது, பால் காய்ச்சுவது அல்லது புதிய வீட்டிற்கு குடிபோகுதல் போன்ற சுப காரியங்களை இந்த 25 நாட்களும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சொந்த வீடு மட்டுமல்ல, வாடகை வீட்டிற்கு மாறுவதாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அதை தவிர்ப்பதே அறிவுடைமை. சித்தர் பார்வை. ஒரு வீடு என்பது வெறும் கல் மற்றும் மண்ணாலான கட்டிடம் அல்ல, அது நம்முடைய ஆற்றல் தங்கும் ஒரு களம். அக்னி உக்கிரம் அடையும் காலத்தில் வாஸ்து புருஷனும் அந்த வெப்பத்தின் தாக்கத்திற்கு உள்ளாவார் என்பது சித்தர்களின் கூற்று. இந்த தோஷ காலத்தில் ஒரு புதிய இடத்திற்குள் நுழையும் போது அந்த வீட்டின் ஆற்றல் நம்முடைய ஆற்றலோடு இணக்கமாவதில் பெரும் சிக்கல்கள் ஏற்படும். சூட்சும ரகசியம். அக்னி நட்சத்திர காலத்தில் குடியேறுவது அந்த வீட்டில் தேவையற்ற உஷ்ணத்தை, மனக்கசப்பு மற்றும் கோபம் நிரந்தரமாக தங்கிவிடச் செய்யும்.
இது குடும்ப உறுப்பினர்களிடையே வீண் விவாதங்களையும் நிம்மதியற்ற சூழலையும் உருவாக்கும். அனல் தகிக்கும் போது அமைதியை தேடாதே என்ற பழமொழிக்கு ஏற்ப பிரபஞ்சம் குளிர்ந்திருக்கும் காலத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதே உங்கள் குடும்பத்தின் நீண்டகால விருத்திக்கு உகந்தது. 4வது, தேவையற்ற நீண்ட தூர பயணங்கள். பிராணசக்தி பாதுகாப்பு. அக்னி நட்சத்திரம் நீடிக்கும் இந்த 25 நாட்களும் அத்தியாவசிய தேவையில்லாமல் நீண்ட தூரம் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் வெயிலின் தாக்கத்தை நேரடியாக எதிர்கொண்டு பயணம் செய்வது மிகவும் அபாயகரமானது. சித்தர் பார்வை. இது வெறும் உடல்நலம் சார்ந்த எச்சரிக்கை மட்டுமல்ல, அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்பது சித்தர்களின் அடிப்படை விதி. பிரபஞ்சத்தில் அக்னி தத்துவம், வெப்பம் உச்சமடையும் போது நமது உடலில் உள்ள அக்னி தத்துவமும் தானாகவே அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வது உடலின் நீர்ச்சத்தை, சந்திர தத்துவம் அடியோடு வற்றச் செய்துவிடும். சூட்சும ரகசியம். சித்தர்களின் பார்வையில் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் போது மனதின் சமநிலை குலையும். அதிகப்படியான வெப்பம் இரத்த ஓட்டத்திலும் நரம்பு மண்டலத்திலும் ஒருவித கொந்தளிப்பை ஏற்படுத்தும். இது கவனக்குறைவு, எரிச்சல் மற்றும் மன அழுத்தத்தை உண்டாக்கி விபத்துக்களையும் நோய்களையும் ஈர்க்கும் காரணியாக ட்ரிகர் மாறும். பித்தம் தலைக்கேறினால் புத்தி தடுமாறும் என்ற சித்தர்களின் எச்சரிக்கைக்கு ஏற்ப நம்முடைய உயிராற்றலையும் பிராணா எனர்ஜி, உடல் சமநிலையையும் காத்துக்கொள்ள இந்த நாட்களில் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதே மேலானது. 5வது, உடல் சார்ந்த சடங்குகள். உடல் கோயில் ரகசியம். குழந்தைகளுக்கு மொட்டை அடிப்பது, காது குத்துவது அல்லது உடல் சம்பந்தப்பட்ட வேறு எந்த ஒரு நேர்த்திக்கடன் மற்றும் சுப காரியங்களையும் இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சித்தர் பார்வை. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உத்தமன் காண்கின்றேன். இது திருமூலர் வாக்கு. நமது உடலை ஒரு புனிதமான கோயிலாக சித்தர்கள் கருதினர். அக்னி நட்சத்திர காலத்தில் பிரபஞ்ச வெப்பத்தின் காரணமாக நமது உடல் ஏற்கனவே ஒருவித இயற்கை அழுத்தத்தில், நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த நேரத்தில் மொட்டை அடிப்பது போன்ற சடங்குகளை செய்வது உடலின் இயற்கையான பாதுகாப்பு கவசத்தை தளர்த்தி உஷ்ணத்தை நேரடியாக மூளைக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் கடத்திவிடும். சூட்சும ரகசியம். குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த வெப்ப காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி மாறுபடும். இத்தகைய சூழலில் காது குத்துவது அல்லது மொட்டை அடிப்பது போன்ற காரியங்கள் அவர்களுக்கு தேவையற்ற உடல் உபாதைகளையும் உஷ்ணம் சார்ந்த தொற்றுக்களையும் எளிதில் உண்டாக்கும். காலம் அறிந்து கருமம் செய் என்ற சித்தர்களின் அறிவுரைப்படி உடல் தளர்வாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் காலத்தில் இத்தகைய சடங்குகளை செய்வதே அந்த உயிர்களுக்கு நாம் செய்யும் நன்மையாகும். 6. மங்கள நிகழ்வுகள் மற்றும் உறவு பிணைப்பு, ஆற்றல் பரிமாற்ற ரகசியம். மிக முக்கியமான சுப காரியங்களை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தவிர்ப்பதே சாலச் சிறந்தது. சில ஜோதிடர்கள் முகூர்த்த நாட்களை பொறுத்து செய்யலாம் என்று கூறினாலும் சித்தர்களின் பாரம்பரியத்தில் இது தகிக்கப்படும் காலம் என்றே கருதப்படுகிறது. சித்தர் பார்வை. இணைவது என்பது வெறும் உடல்கள் அல்ல, அது 2 ஆன்மாக்களின் ஆற்றல் சங்கமம் என்பது சித்தர்களின் கோட்பாடு. அக்னி பகவான் உக்கிரமாக தகிக்கும் இந்த 25 நாட்களில் பிரபஞ்ச ஆற்றல், காஸ்மிக் எனர்ஜி மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும். இத்தகைய உஷ்ணமான சூழலில் ஒரு புதிய பந்தத்தை அல்லது உறவை ஆரம்பிப்பது அந்த திருமண வாழ்க்கையின் எதிர்கால ஸ்திரத்தன்மையை பாதிக்கக்கூடும். சூட்சும ரகசியம். அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யப்படும் சுப காரியங்கள் அக்னி தோஷத்திற்கு ஆளாகும் வாய்ப்பு அதிகம். இது தம்பதியினரிடையே தேவையற்ற மனத்தாங்கல்கள், முரண்பாடுகள் மற்றும் உஷ்ணமான விவாதங்களை வாழ்நாள் முழுவதும் விதைக்கக்கூடும் என்று முன்னோர்கள் அஞ்சினர். மேலும் இத்தகைய பெரிய விசேஷங்களில் கூடும் கூட்டமும் வெப்பமும் கலந்து கொண்டு அந்த மங்கள நிகழ்வின் தெய்வீக அமைதியை குலைத்துவிடும். நிதானமான காலத்தில் நிலைத்து நிற்கும் உறவை தொடங்கு என்பதே சித்தர்கள் நமக்கு காட்டும் சூட்சும வழி. 7வது உணவு முறையும் உள் அக்னி சமநிலையும் உடல் ரகசியம். இறுதியாக அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் உட்கொள்ளும் உணவு நம்முடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும்.
இந்த 25 நாட்களும் அசைவ உணவுகள், அதிக மசாலா மற்றும் காரம் நிறைந்த உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது உங்கள் உயிருக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய உதவியாகும். சித்தர் பார்வை. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது சித்தர்களின் பொன்மொழி. அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்ற தத்துவத்தின்படி வெளியே அக்னி தகிக்கும்போது நம் உடலின் உள்ளேயும் ஜீரண அக்னி, பித்தம் மிக தீவிரமாக இருக்கும். இந்த சூழலில் செரிக்க கடினமான அசைவ உணவுகளையும் உஷ்ணத்தை தூண்டும் காரமான உணவுகளையும் உட்கொள்வது நம் உள் உறுப்புகளை கொதிக்க வைக்கும். சூட்சும ரகசியம். அதிகப்படியான உடல் உஷ்ணம் என்பது வெறும் உடல் உபாதை மட்டுமல்ல, அது நம் குணத்தையே மாற்றும் வலிமை கொண்டது. அக்னி நட்சத்திர காலத்தில் உஷ்ணத்தை தரும் உணவுகளை உண்பதால் செரிமான கோளாறுகள் ஏற்படுவதுடன் தேவையற்ற கோபம், எரிச்சல் மற்றும் மன அழுத்தம், மென்டல் ஸ்ட்ரெஸ் உண்டாகும் என்று சித்தர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நாட்களில் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் குளிர்ச்சியான பானங்களை உண்பதே உங்கள் பித்தத்தை சமநிலையில் வைத்து மனதை அமைதியாக வைத்திருக்கும். உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதே இந்த அக்னி காலத்தை வெல்லும் மிகச்சிறந்த உயிர் வாழும் தந்திரம். ஆக இந்த 7 தவறுகளையும் தவிர்ப்பதன் மூலம் அக்னி நட்சத்திரத்தின் எதிர்மறை தாக்கங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆனால் தவிர்ப்பது மட்டும் போதுமா? நிச்சயம் இல்லை. இந்த பிரபஞ்ச ஆற்றலை நமக்கு சாதகமாக மாற்றி அக்னி தேவனின் அருளை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்களையும் சித்தர்கள் வகுத்து தந்துள்ளனர். பகுதி 2. கட்டாயம் செய்ய வேண்டிய 5 சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். 1. நீர்தானம் மற்றும் தர்ப்பை புல் ரகசியம். இந்த 25 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த புண்ணிய காரியம் நீர்தானம் செய்வதுதான். உங்கள் வீட்டு வாசலில் ஒரு மண் பானையில் குடிநீர் வைப்பது, பொது இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைப்பது, தாகம் தீர்க்க மோர் அல்லது பானகம் வழங்குவது போன்றவை உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை தரும். ஆன்மீக பார்வை. தாகத்தில் தவிக்கும் ஒரு உயிருக்கு, அது மனிதராக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் நீர் கொடுக்கும்போது அது பிரபஞ்சத்தின் அக்னி தத்துவத்தை குளிர்விக்கும் ஒரு மாபெரும் அரசெயலாக கருதப்படுகிறது. இது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து குடும்பத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சித்தர் ரகசியம். இங்கே ஒரு முக்கியமான சூட்சுமத்தை சித்தர்கள் வலியுறுத்துகிறார்கள். அக்னி நட்சத்திர காலத்தில் கதிர்வீச்சின் தாக்கமும் வெப்பமும் அதிகமாக இருக்கும் என்பதால் குடிநீர் பானைகளில் ஒரு சிறிய துண்டு தர்ப்பை புல் இட்டு வைப்பது அவசியம். தர்ப்பை புல்லுக்கு நச்சுக்களையும் கதிர்வீச்சுகளையும் ஈர்க்கும் ஆற்றல் உண்டு. இது உஷ்ண அலைகளிலிருந்து நீரையும் உணவையும் காத்து அதன் பிராண சக்தியை சிதையாமல் வைக்கும் ஒரு ஆன்மீக கவசமாகும். 2. சிவனுக்கும் அம்மனுக்கும் குளிர்ச்சியான அபிஷேகம். சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்தவரே முருகன். அவர் தங்கியிருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்திலேயே சூரியன் பயணிப்பதால் இந்த காலம் சிவனுக்கும் உகந்தது. இந்த நாட்களில் சிவன் கோவில்களுக்கு சென்று மூலவருக்கு தாராபிஷேகம், லிங்கத்தின் மீது சொட்டு சொட்டாக நீர் விழும்படி செய்வதற்கு உதவுவது சிறந்தது. அதேபோல் மாரியம்மன் கோவில்களில் பால்குடம் எடுப்பது, கூழ் வார்ப்பது போன்ற வழிபாடுகளில் கலந்து கொள்வது மிகவும் நல்லது. ஆன்மீக பார்வை. இறைவனின் உக்கிரத்தை குறைத்து அவரை குளிர்விப்பதன் மூலம் பிரபஞ்சத்தின் உக்கிரம் தணிந்து உலகில் அமைதி நிலவும். இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தோஷங்களை கூட நிவர்த்தி செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். 3. குளிர்ச்சியான பொருட்களை படைத்து வழிபடுதல். உங்கள் வீட்டு பூஜையில் தெய்வங்களுக்கு தர்பூசணி, வெள்ளரிக்காய், நுங்கு, இளநீர் போன்ற குளிர்ச்சியான பழங்களையும் பானங்களையும் நைவேத்தியமாக படைத்து வழிபடுங்கள். ஆன்மீக பார்வை. நாம் எதை படைக்கிறோமோ அதுவே நமக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும் என்பது ஆன்மீக விதி. குளிர்ச்சியை படைப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் பெருகும். 4. மந்திர ஜெபம் மற்றும் தியானம். இந்த நாட்களில் அதிகாலை மற்றும் மாலை வேளைகளில் முருகன், சிவன் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை ஜெபிப்பது, மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வது சிறந்தது.
ஆன்மீக பார்வை மந்திர ஒலிகளுக்கு நம்மைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும் ஆற்றல் உண்டு. உச்சகட்ட வெப்பத்தால் மனதில் ஏற்படக்கூடிய எரிச்சல், கோபம், பதட்டம் போன்றவற்றை குறைத்து மனதை அமைதிப்படுத்த மந்திர ஜெபம் ஒரு சிறந்த கருவியாக செயல்படும். 5வது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உதவுங்கள். உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலோ அல்லது பால்கனியிலோ ஒரு அகலமான பாத்திரத்தில் பறவைகளுக்காக நீர் வையுங்கள். தெருவில் உள்ள விலங்குகளுக்கு நிழலான இடத்தில் நீர் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள். ஆன்மீக பார்வை வாயில்லா ஜீவன்களின் தாகத்தை தீர்ப்பது கருணையின் உச்சகட்ட வெளிப்பாடு. அவற்றின் ஆசிகள் உங்களுக்கு தெரியாமலேயே பல ஆபத்துகளில் இருந்து உங்களை காக்கும் ஒரு ஆன்மீக கவசமாக மாறும். முடிவுரை: நண்பர்களே, அக்னி நட்சத்திரம் என்பது அச்சப்பட வேண்டிய ஒரு காலம் அல்ல. அது எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டிய ஒரு காலம். இந்த வீடியோவில் நாம் பார்த்த தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் இந்த 25 நாட்களையும் நாம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் கடந்து செல்ல முடியும். இந்த கத்திரி வெயில் காலம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து எதிர்மறை விஷயங்களையும் எரித்து ஒரு புதிய தொடக்கத்திற்கான வழியை காட்டட்டும். இந்த அக்னி நட்சத்திரம் அனைவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நன்மைகளை மட்டுமே வழங்கட்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.